வாழ்க்கை வேண்டாம், முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு யாரும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, யாரெல்லாம் நம்பணும், எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த இடத்துல அம்பாள் அமர்ந்துகிட்டு உனக்கு ஒன்றும் ஆகாதடா, நான் பார்த்துக்கிறேன், இனி உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சௌகரியமாக சௌக்கியமாக அமையும்னு சொல்ற விதமாக இந்த அம்பாள் இங்க வந்து அமர்ந்திருக்கா. வாழ்க்கையில நிறைய பேர் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நான் எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்தது, என் வாழ்க்கையே மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எது சொல்றதுக்கு இந்த இடத்த உவமையாக சொல்லலாம். இன்னொன்னு, மக்கள் இங்க வந்து ரொம்ப கவலையோட மண்டிட்டு அம்பாள் கிட்ட அழுவுவாங்க. அப்ப அம்பாள் கிட்ட இருந்து பூவுல இருந்து ரொம்ப ரொம்ப நிறைய அன்பர்கள் வருவாங்க, கண்ணீரும் கவலையுமாக நிற்பாங்க. அம்பாள் கிட்ட இருந்து அந்த பூ எப்படி கீழே இறங்குதுன்னே தெரியாது. தினசரி ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து தரிசனம் பண்றாங்கனாக்க அதுல 800 பேத்துக்கு அம்பாள் அந்த பூவை விழ வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது தினசரி நடக்கக்கூடிய ஒரு அதிசயம். இன்னொரு அதிசயம் என்னன்னாக்கா, அம்பாள் கிட்ட இருந்து பள்ளி வந்து வாக்கு சொல்றது இங்க ரொம்ப விசேஷம். கவலையோட வரவங்களுக்கு ஆறுதலாக அந்த அம்பாள் கிட்ட இருந்து வந்து பள்ளி சொல்லும். இல்லைன்னா எலுமிச்சம்பழம் உருண்டுட்டு வந்து அம்பாள் கிட்ட இருந்து அவங்க மடிக்கிட்டே வந்து விழும். இதெல்லாம் வந்து இயற்கையாக அமையக்கூடிய விஷயம். வாழ்க்கை வேண்டாம், முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு யாரும் இல்லை,